ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி சுய்யம் தான் செய்ய போகிறோம். இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பேரில் சொல்லுவாங்க. சுழியம், சுசியம், சுய்யம், சீயம் அப்படின்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். தீபாவளி டைமில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான சுய்யம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சுய்யம் செய்யறதுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சிடலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு தண்ணியில் ஒரு டைம் கழுவிட்டு இதை ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். மினிமம் 1 ஹவராவது ஊறினா தான் பருப்பு நல்லா வேகும். மினிமம் 1 ஹவராவது ஊறினா தான் பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ அந்த தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நீங்கள் ஓப்பன் பாட்டில் கூட வேக வைக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஊற வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டுறேன். 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வேகாமல் பருப்பாக மட்டும் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா கூட வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது வெள்ளைப்பாகு கரைச்சிக்கலாம். நான் இதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன். இந்த இனிப்பே கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். பாகு பதெல்லாம் எதுவும் வரக்கூடாது, வெள்ளம் கரைஞ்சா போதும். நான் 1 கப் கடலைப்பருப்புக்கு 3/4 கப் வெள்ளம் எடுத்திருக்கேன். இதுவே கரெக்டான ஸ்வீட்டில் இருக்கும். நீங்கள் ஸ்வீட் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்கன்னா 1 கப் வெள்ளம் இல்லைனா 1/4 கப்பு கூட எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரைஞ்சிருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து இதை 1 நிமிஷம் அந்த நெய்யில் வறுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கரைச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. மேபி அதில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதனால் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம பருப்பு வேக வச்சோம்ல, அதில் எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சும்மா ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். மிக்சியில் போடுறதுக்கு பதிலாக கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா கூட பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கிறதுனால நல்லா மசிஞ்சிரும். இப்போ பருப்பை வெள்ளத்து கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பேனில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு பருப்பு திக்காக வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். அதனால் ஃப்ளேமை மீடியமில் வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். லைட்டாக வெதுவதுன்னு வந்ததுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம். இது ஆறினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும், உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிறேன். லைட்டாக வெதுவதுன்னு சூடில் இருக்கும் போதே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஆறிடுச்சுனாலும் உருண்டை பிடிக்க முடியாது, உடஞ்சி போகும். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாகவே பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பெருசாக கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம எடுத்த அந்த 1 கப் கடலைப்பருப்புக்கு எனக்கு 17 உருண்டை வந்துச்சு இந்த சைஸில். நீங்கள் பெரிய சைஸாக பிடிச்சிங்கன்னா ஒரு 7-8 வரும். அவ்வளோதான், எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சுசியத்துக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறது மைதா மாவுலையும் செய்வாங்க, அரிசி மாவும் உளுந்து மாவும் இருக்குல்ல, அதை வச்சும் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கப்பில் 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மேல் மாவு ரொம்ப ப்ளைனாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கலந்துக்கிறேன். ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கே கலந்துக்கலாம். இந்த மேல் மாவு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. மைதா மாவில் செய்வாங்க, இட்லி மாவில் செய்வாங்க, இல்லைனா 1 கப்பு பச்சரிசி 1 கப்பு உளுந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா இட்லி மாவு மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டு அதில் செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சோம்னா சுய்யத்தோட மேல் லேயர் நல்லா திக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம மைதா மாவில் செய்கிறதுனால சாஃப்டாக இருக்கும், லேயர் தின்னாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போது சுய்யம் பொரிச்சிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா நம்ம பூரணம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மைதா மாவில் நினச்சி இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. கை ரொம்ப தூரமாக வச்சு போடக்கூடாது, எண்ணெய் மேலே தெரிச்சுப்படும். அதனால் கையை பக்கத்தில் கொண்டு வந்து பொறுமையாகவே விடுங்க. கையில் மாவு ஒட்டி இருக்கிறதுனால சுடாது. இந்த மைதா மாவு சுய்யம் நம்ம எப்படி போட்டாலுமே கரெக்டான ரவுண்ட் ஷேப்பெல்லாம் வராது. அது பாட்டுக்கு அது ஒரு ஷேப்பில் தான் வரும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் நீட்டிக்கிட்டுலாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போடும்போது மாவு எல்லா சைடும் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லைனா நம்ம உள்ளே வச்சுருக்கிற பூர்ணம் வந்து எண்ணெயில் உதிர்ந்து போயிடும், அப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். போட்டதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் கழித்து கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. போட்டுட்டு அப்படியே விட்டோம்னா அடியில் மட்டும் கருகி போயிடும். உள்ளே இருக்க பருப்பெல்லாம் ஆல்ரெடி வெந்தது தான், வெளியே இருக்க மாவு மட்டும் வெந்தால் போதும். ஒரு 3 நிமிஷம் ஃப்ளேமை மீடியமில் வச்சு வேக வச்சுக்கலாம். லேயர் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். எல்லா சைடும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு சைட்லலாம் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, ஒரே சைடில் விட்டுறக்கூடாது. ஆல்ரெடி நம்ம சேனலில் பருப்பு போலி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை எண்ணெயிலேருந்தே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும். இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸ்வீட் ரெசிபிஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா சுய்யத்தையும் பொரித்து எடுத்துக்கிறேன்.
அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சுயம் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கிட்ஸ்க்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.